வேப்பம்பட்டின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர் எல்லையில பாலடைஞ்சு போன ஒரு பெரிய ஜமீன் பங்களா ஒண்ணு இருந்துச்சு. யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. ஏன்னா ஜமீன் அங்கதான் பேயா சுத்திட்டு இருக்கிறதா எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. நைட் ஆனாவே அந்த ஊர்க்காரங்க வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு நாள் அந்த ஊர்க்காரங்க 2 பேரு பக்கத்து ஊர்ல நடக்கிற திருவிழாவை பார்த்துட்டு வரும்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சு. அந்த ஜமீன் பங்களா வழியா தான் ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. அடே, ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ரொம்ப பயமா இருக்குடா. பேசாம காலையிலேயே வந்திருக்கலாம் போல. ஆமாடா, ஏதோ கொலுசு சத்தம் கேக்குது. அப்பவே ஊர்காரங்க சொன்னாங்க, வா பேசாம ஓடிரலாம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த 2 பேருமே அங்கிருந்து பயந்துட்டு ஓடுனாங்க. அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க நைட்டு நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா அருணும் மதனும் வந்துட்டு இருந்தாங்க. இல்ல, சத்தியமா சொல்ற, அந்த பங்களா வாசல்ல நேத்து நைட்டு நான் பார்க்கும்போது ஒரு வெள்ளை உருவம் அப்படியே காத்துல மிதந்துட்டு சிரிச்சுட்டே போச்சு. ஊன்னு ஒரு சத்தம், காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருந்துச்சுப்பா. ஆமா மாதிரி நான் கூட பார்த்தேன். அதுக்கு எதுக்குப்பா அந்த பழைய ஜமீன் வீட்டு மேல அவ்வளோ பாசம்? அங்க என்னதான் இருக்கு? அந்த பங்களாவோட மாடியில ஒரு வெளிச்சம் அப்படியே போயிட்டு வருது. அங்க மனுஷங்க யாரும் போறது இல்லையே, அப்புறம் எப்படி விளக்கேறியுது? என்ன இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்கீங்க? காத்தடிச்சாலிருந்தா கதவு ஆடும், அதுக்கு போய் ஊன்னு சத்தம் வருதுன்னு சொல்கிறீங்களே. தம்பி மதன், நீ சின்ன பையன், உனக்கு விபரம் தெரியாது. அந்த பங்களாவில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே பேய் நடமாட்டம் இருக்கு தெரியுமா? பேய் காற்றுல மிதந்து போச்சுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு காலை இருந்துச்சா இல்லையான்னு கவனிச்சிங்களா? அடே மதன், தமாசு பண்ணாதடா. அதுக்கு கண்ணு 2 நெருப்பு கோழி மாதிரி எரியுது. நீ வேணும்னா இன்னைக்கு நைட் அங்கே போய் பாரு, அப்புறம் தெரியும் சேதி. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. மாரியப்பனும் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிருச்சு. காலையில பேயை பத்தி பேசுனதை நினைச்சிட்டு வந்ததால அவனுக்கு ஒரு பேயோட உருவம் தெரியற மாதிரியே இருந்துச்சு. உடனே பயந்துட்டு தலை தெறிக்க வீட்டுக்கு ஓடுனான். அங்க அவனோட மனைவி அமுதா அவனுக்காக காத்துட்டு இருந்தா. என்னாச்சுங்க? மந்தையில அப்படி என்னத்தா கதை பேசிட்டு இப்படி மூச்சரைக்க ஓடியாரீங்க? அடியே அமுதா, மெதுவா பேசு. அந்த பழைய பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. ஊன்னு சத்தம் வேற. அந்த பேய் நம்ம பக்கம் வந்துட்டா என்ன பண்றது? ஆமா, பேய்க்கு வேற வேலையே இல்ல உங்களை தேடி வர்றதுக்கு. வயசான காலத்துல ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? காலையில போனா கலகலன்னு பேசுறது, இருட்டுனா திண்ணையில உட்காரவே பயப்படுறது. இதுல நீங்க பெரிய சிங்க குட்டின்னு ஊருக்குள்ள ஒரு பேரு வேற. விளையாடாத அமுதா. அந்த ஜமீன் காலத்து பங்களாவுல எத்தனையோ ரகசியம் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ அங்க ஏதோ நடக்குது. நான் நாளைக்கு காலையில பூசாரிய பார்த்து ஒரு தாயத்து கட்டிட்டு வர போறேன். தாயத்தை அப்புறமா கட்டிக்கலாம். முதல்ல போய் அந்த மாட்டு கொட்டகையில விளக்கு வச்சுட்டு வாங்க. அங்க இருட்டா இருக்கு. ஐயோ, என்னால முடியாதுப்பா. இந்த நேரத்துல இருட்டுல நான் போக மாட்டேன். வேணும்னா நீயே போய் வச்சுட்டு வா. பாத்தியா பாத்தியா, உங்க வீரத்தை நான் அப்பவே நினைச்சேன். சரி விடுங்க, நானே போறேன். ஆனா ஒன்னு சொல்லிட்டேன், அந்த அருண்மதன் பசங்க கிட்ட மட்டும் இத சொல்லாதீங்க. சிரிச்சே உங்களை கொன்னுடுவாங்க. இப்படியே அடுத்த நாளும் அந்த ஊர்க்காரங்க ஜமீன் பங்களாவை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட அருணும் மதனும், மாரியப்பண்ணன் சொல்றத கேட்டேல்ல, ஏதோ மர்மம் இருக்கு. உண்மையிலேயே பேயா இருந்தா விளக்கு எதுக்கு எரியுது? பேய்க்கு எதுக்கு வெளிச்சம்? அதானே. சரி வா, இன்னைக்கு நைட் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துருவோம். ஆனால் நீ பயப்படக்கூடாது, சரியா? பயமா? எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுப்பா. வா கிளம்புவோம். நடுராத்திரி இருட்டுல அந்த பங்களாவை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அருணும் மதனும் டார்ச்சை கூட அடிக்காம ரொம்ப மெதுவா அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள ஒரே புழுதியா இருந்துச்சு. அப்போ திடீர்னு மாடியிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. டேய் மதன், என்னமோ சத்தம் கேக்குதுடா. மாரியப்பண்ண சொன்னது ஒருவேளை நிஜமா இருக்குமோ? எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. ஒருவேளை நிஜமாவே பேய் இருந்தா என்ன பண்ணுவ? சும்மா இருடா. பேய்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸாக இருக்குது. அது ஏன் நைட்டு மட்டும் வருது?
ஏன் லைட்டு போடுது? இதோ பாரு, இப்போ அந்த மாடி ஜன்னல் வழியா வெளிச்சம் தெரியுதா? ஆமாடா. டேய், அது என்னடா சத்தம்? கிரீச் கிரீச்னு கேக்குது. அது பேய் இல்லடா, துருப்பிடிச்ச கதவோட சத்தம். வா, மெதுவாக உள்ள போவோம். சத்தம் போடாம என் பின்னாடியே வா. 2 பேரும் ரொம்ப மெதுவா மேல போனாங்க. அங்க ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அப்போ வெள்ளை துணி போட்ட ஒரு உருவம் கையில விளக்கு பிடிச்சிட்டு அங்க இங்குமா போயிட்டு இருந்துச்சு. அருணும் மதனும் அதை உன்னிப்பா கவனிச்சாங்க. அப்ப அந்த உருவம் மூடையில கிடந்த ஒரு மரப்பெட்டியில இருக்கிற எல்லா பொருளையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த ஊர்க்காரனுங்க சரியான பயந்தாங்கொழிங்க. ஒரு சத்தம் போட்டா போதும், ஒருத்தனும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். இந்த ஜமீன் வீட்ல இன்னும் எம்புட்டு பித்தளை சாமா இருக்குன்னு தெரியலையே. டேய் அருண், நல்லா பாரு. அடே, இது பேய் இல்லடா, யாரோ ஒரு ஆளு பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்க இருக்கிற பழங்கால பொருளை திருடுறான். டேய் மதன், இது நம்ம ஊரு மணி அண்ணன் குரல் மாதிரி இல்ல இருக்கு. இருடா, இவனை எப்படியே விடக்கூடாது. இவன் நம்ம ஊரையே பயமுறுத்துறான்ல, இவனை இப்போ நம்ம பயமுறுத்துவோம். அப்படி சொல்லிட்டு மதன் தாங்கிட்ட இருந்த ஒரு பட்டாசை தூக்கி போட்டான். ஐயோ, இது என்ன சத்தம்? நிஜமாவே பேய் வந்துருச்சா? சாமி, என்னை விட்டு சாமி, நான் இனிமே இங்க வரமாட்டேன். அந்த பட்டாசு சவுண்ட கேட்டதும் அந்த திருட அங்கிருந்து பயந்துட்டு ஓடுனான். அப்ப அருண் தாங்கிட்டு இருந்த டார்ச் லைட்டை அந்த திருட மூஞ்சியில அடிச்சான். அப்போ அந்த வெளிச்சத்துல அவனோட முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் வேற யாரும் இல்ல, ஊர்கோயில வேலை பாக்குற மணின்னு. ஐயோ, விட்டுருங்க தம்பிகளா, நான் தான் பேய் மாதிரி வேஷம் போட்டு ஊர்க்காரங்களா பயமுறுத்தினேன். அப்பத்தான் யாரும் இங்க வரமாட்டாங்க. நானும் நிம்மதியா இங்க இருக்கிற பழைய பித்தளை சாமான்களை திருடலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில அருணும் மதனும் அந்த திருடனை ஊர்க்காரங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நடந்த எல்லாத்தையும் ஊர்க்காரங்க கிட்ட சொன்னாங்க. ஏலே மணி, பேய் வேஷம் போட்டு ஊரையே நடுங்க வச்சிருக்கே, உனக்கு எவ்வளோ தைரியம்? தப்புதா ஐயா. அந்த ஜமீன் வீட்டு பொருளை திருடி வித்தா நிறைய காசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டுட்டு, அதான் யாரு வராம இருக்க பேய் மாதிரி வேஷம் போட்டு பயமுறுத்தின. அப்படி சொன்னதும் ஊர்க்காரங்களும் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு மதனையும் அருணையும் பாராட்டுனாங்க.